கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிளாமர் காளி கொலையில் தொடர்புடைய சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிளாமர் காளி கொலையில் தொடர்புடைய சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். எப்போது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றது? மேலும் இதில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டவரின் விவரங்கள் என்ன? முழு விவரம். அதாவது மதுரை மாவட்டம் தலகாங்குளம் முத்துமொழியில் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலைப்படி செய்யப்பட்டார். நிறைய பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய 3 ஆண்டுகளாக தலைமுறையாக இருந்து வந்த மதுரையைச் சேர்ந்த குட்டப்பாண்டி என்பவர் இந்த கொலை வழக்கில் தனக்கு தொடர்பு உருவதாக கூறி நேற்று முன்தினம் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். முறையில் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் பிரபல ரவுடியான வெள்ளக்காளியின் தாயார் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பிரபல ரவுடியான வெள்ளக்காளியின் தாயாரான ஜெயக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணலூர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மடு நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையை சேர்ந்த கார்த்திக் என 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு தரப்பிற்கிடையே மாறி மாறி 20க்கும் மேற்பட்ட கொலைகள் நடைபெற்றது. இதனால் மதுரையில் பதட்டத்தை ஏற்படுத்தியது. மேலும் வெள்ளக்காளிகளுடைய கூட்டாளிகள் வெளியில் இருப்பதால் அடிக்கடி கொலை நடந்து வருவதால் வெள்ளக்காளிகளுடைய டீமை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை காவல்துறை சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் வெள்ளக்காளி டீமான சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மேலும் 2 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பிடிக்க சென்ற ஆய்வாளரை தாக்கியதால் அவருக்கும் காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. காவல்துறை பலத்த பாதுகாப்பு அரசு ராஜாஜி மருத்துவமனை முழுவதும் போடப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.